சீசர், ஃபிட்ஸு, எபிலிப்டிக், காக்கை வலிப்பு இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மருந்து எடுத்துகிட்டே இருக்கிறோம். திடீர்னு சில நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, உடலுறவு வச்சுக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது. எப்படிங்க இருக்க முடியும்? ஒரே வாரத்தில் ரொம்ப சேஞ்சா ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறோம். ஸோ நிறைய சீசர் க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய கேஸில் ஃபிட்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா சிவியராக ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்திருந்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் டிஸார்டர் அதனால் ஃபிட்ஸ் வரக்கான வாய்ப்பு, ஆக்சிடென்ட் ஆகிறதுனால வரக்கூடிய வாய்ப்பு, அண்டர்வெயிட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை சரி பண்ணாவே சீசர் குணமாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பையனுக்கு 2 வயசுல இருந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சதுங்கண்ணா. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனேன், நிறைய செலவு பண்ணேன். எனக்கு எதுலேயுமே அவர் கிளியர் ஆகலை. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்தேன். ஆனால் தம்பி இங்கே வந்தது ஒரே வாரத்தில் ரொம்ப சேஞ்சா ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறோம். இப்போ வரைக்கும் இன்னும் தம்பிக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆரோக்கியமாக இருக்கான், நல்லா சாப்பிட்றான். அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட்மே ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நல்லா படிக்கிறான். இப்போ இங்கே எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத மருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மையாகவே அதை நாங்கள் அனுபவித்தோம். நல்லா இருக்குதுங்க மேம். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.